அண்ணா வேணா அண்ணா வாசனை விட்டுருங்கண்ணே அண்ணா வேண்டாண்ணே சொல்றது கேளுங்கண்ணே வேண்டாண்ணே அண்ணா அண்ணா வேண்டாண்ணே என் கண்ணால எல்லாத்தையும் பார்த்தோம். ஏன் என்னால இதை நம்பவே முடியல. அவன் பாக்குறதுக்கு மோகன் மாதிரியே இருந்தானே. ஏதோ உண்மைனே புரியல. ஒருவேளை நிஜமாவே அது மோகன் தானு நான் அவனை மறுபடியும் பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா எப்படி அவனை நான் பார்க்க போறேன்னு தெரியல. ஓய், உன்னை யார் இங்க உள்ள விட்டது? என்னாச்சு? இவங்கள பாருங்கம்மா, திடீர்னு வந்து என்ன பயமுத்துறாங்க. நீயா? நீ இங்கதான் தங்கி இருக்கியா? ஆமா. இப்ப எதுக்கு தேவையில்லாம மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? பாருடா, அன்னைக்கு என்கிட்டயே வம்ப பண்ணிட்ட. ஏன் ரூம்லயே வந்திருக்க, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ருக்கு, இத வருமா? இவங்கதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பேயிங் கெஸ்ட். இவங்க மீனா, இது அவங்க பொண்ணு சிம்ரன். மா, எனக்கு கோவம் வரதுக்குள்ள இவங்களை இங்க இருந்து அனுப்பிடுங்க. எனக்கு இவளை பார்த்தாலே பிடிக்கல. யார கேட்ட முதல்ல என் ரூம் இவளுக்கு கொடுத்தீங்க? அட என்ன இருக்கு, இவங்க என்ன காலம் பூரா இங்கேயே இருக்கிறதுக்காகவா வந்திருக்காங்க? கொஞ்ச நாள் அவங்களே போயிடுவாங்கம்மா. ஏதோ சின்ன வேலை விஷயமா தான் வந்திருக்காங்களா, முடிஞ்சது அவங்களே போயிடுவாங்க. அம்மாடி, கேட்ட பணத்தை அப்படியே குடுத்துட்டாங்க. நான் கொடுத்த பணத்தை வேற இவங்க உடனே எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டாங்க. அது மறுபடியும் அங்கிருந்து எடுக்க முடியாது. அவசகுணமா போயிடும்ல. கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க இருக்கு. என்ன நீ பாதி நாள் நீ வீட்லயே இருக்கிறது இல்ல, மாசத்துல முக்காவாசி நீ வீட்டுக்கே வர்றது இல்லல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நீங்க ரெண்டு பேரும் பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. ஆனா அவங்கள தொல்லை பண்ணாம இருந்தா சரி. இங்க பாரு இருக்கு, அவங்க கொடுத்த பணத்தை நான் நகை கடைக்காரங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் உனக்குதான். யசோதம்மா, இந்த இடத்தை விட்டு தயவு செஞ்சு போயிடலாமே. ரொம்ப நல்லது. நீங்களா போறீங்களா இல்ல நானே வழி அனுப்பவா? இல்லம்மா, நாம இங்கதான் இருக்க போறோம். கண்டவங்களுக்கும் பயந்துட்டு போயிட்டா அப்புறம் நமக்கு அசிங்கமாயிடும். என்ன கரெக்டா? இங்க பாரு, நீ ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கல. நீ இல்ல, நீங்க. உன்னை விட நான் வயசுல பெரியவ. கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். இல்லனா உன்னை விட அதிகமா பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, அங்க தண்ணி பிடிக்க வர மத்த பொம்பளைங்க மாதிரி என்ன நினைச்சிடாது. அவங்கள மாதிரி இது எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணனா அப்புறம் நடக்கிறதே வேற. சொன்னது புரிஞ்சுதா? இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா இனிமே டெய்லி மீட் பண்ணுவோமே இல்ல? வாமா. ஓய், யார பார்த்து என்ன பேசுற? நான் யாரு எனக்கு தெரியாது. இதானே? அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பேரு சொல்லி எல்லாரையும் மிரட்டுவியே, என்ன பேரு அது? வாசு வாசு வாசு. வாசுன்ற பேரை கேட்டிருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உள்ள வந்து எதுவும் பேசக்கூடாது, புரியுதுல்ல? நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்ன மாட்டி விடுறீங்க. என்னம்மா என் தங்கம்? என்னம்மா என்ன என் கண்ணு குட்டி? ஓ என்னடி பாக்குற? அம்மா வணக்கம். ஓ என் செல்லம்.
யாரு வேணும் என்ன பாக்குற? யாரு வேணுமா? சொல்லு 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 சொல்லு. ஆ, அம்மா ஒரு சின்ன விஷயம், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. ஏதோ இவன் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான், அதுக்கு வாசு இவன் கைய உடைச்சிட்டாரு. எல்லாம் பப்ளிக் முன்னாடி நடந்திருக்கு. இல்ல, அவர் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா பாவம் இவன் கை உடைஞ்சிடுச்சு. காலம் பூரா இவன் இப்படித்தான் அவஸ்தைப்படணும். அதான் இந்த விஷயத்த பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் நாளைக்கு நம்மள அறியாம எங்கேயோ போய் முடிஞ்சிடும். ஓ, உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்ல, நீங்களே என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க. வாசு அண்ணன் கண்டிப்பா இதோட விட மாட்டாரு. ஆனா நீங்க சொன்னா நிச்சயமா அவர் கேட்பாருன்னு தெரியும். ஆஹா, ஒரு அம்மாவுக்கு தன் பிள்ளைய விட இந்த உலகத்துல எதுவும் முக்கியம் இல்ல. இல்ல, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுடுறேம்மா. நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தான் குழந்தைக்காக ஒரு அம்மா எது வேணாலும் செய்வா. எனக்கு தெரியும். போ. அதே மாதிரி என் புள்ள வாசுதான் எனக்கு எல்லாமே. இப்ப என்ன, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க போற? அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு முறை வாசனை கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ்வளவுதாம்மா. வாசு எங்க இருக்கான்னு பாருங்க. மா, பேசாம நம்ம ஒரு டிவி வாங்கிடலாமா? சீ, இங்க பாருங்களேன். மா, சேத்துல விளையாடிட்டு இருக்காங்க. பேட் ஸ்மெல் வருது. போலாமா? குழந்தைங்களோட விளையாடுனதெல்லாம் போதும், ஏன் கூட விளையாடு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தனா உன் முடிய கையோட எடுத்துடுவான். ஏ ருக்கு, பேசாம இந்த பக்கம் வா. வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நீ சின்ன பசங்களோட விளையாடு, உனக்கு அதான் லாய்க்கு. பாருடா, எங்கடா ஓடுற? நான் ஆசையா இவ்ளோ பக்கத்துல வரும்போது உனக்கு எதுவும் ஃபீலிங்கே வரலையா?
பார்ல என்ன இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது தோணுதா? ஏய் ருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஓ வாசு, வாசு கிட்ட வராத. வேண்டாம் வாசு, நான் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். கிட்ட வராத வாசு, வாசு. வலிக்குது. ஆமாண்டா, காலையில கிளம்பி போனா ஊரெல்லாம் வம்பு இழுத்துட்டு வர வேண்டியது, கடைசியில என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு. ஏய் சும்மாரிடா, சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றதை நீ மதிக்கிறதே இல்ல. விடுமா. சும்மாரு. உனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் நினைக்கிறதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருவியா? நான் உன்னை பெத்தவடா. உனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது உன்னை விட எனக்கு தான் தெரியும். புரிஞ்சுதா? நான் என்ன சொன்னாலும் கேக்குறது இல்ல. இந்த ரவுடித்தனத்தை நிறுத்திக்கோன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். ஆனா காதுலயே வாங்குறது இல்ல. நீ இதெல்லாம் பண்றதுக்கு நீ கூட்டத்துல ஒருத்தன் இல்ல. நீ வாசுங்கிறத மறந்துடாத. புரிஞ்சுதா? ஒரு மகாராஜா தான் சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு போய் தினம் தினம் சண்டை போட மாட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவன் பண்ணதுக்கு வாங்கி கட்டிக்கிட்டான். டேய், அவன் கையையே நீ உடைச்சிட்டடா. அதுவும் அவன் வலது கை. வீட்டுல வந்து அழுதுட்டே நிக்கிறான். இனிமே அவன் எப்படிடா சாப்பிடுவான்? உடைச்சதுதான் உடைச்ச. இடது கை உடைச்சிருக்கலாம்ல, சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட மாட்டான்ல. இடது கையை உடைச்சா இன்னும் கஷ்டம். போ, போய்க்கோ. உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணு. வாசு வாசுன்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல, அதான். ஐயா, உன் பிள்ளை வாசு எப்படி இருப்பான்? கோச்சுக்காத. என்ன பண்ணுன்னு சொல்லு. அவனை மன்னிச்சிரு. ஐயா, முடிச்சுட்டு போமா. ஏய், யாரடி நீ? ஐயோ அம்மா, நான் தான் ருக்கு. என்னது? என்ன பயமுறுத்த எப்படி வந்திருக்கியா? இல்லம்மா, நான் ஏன் உங்களை பயமுறுத்த போறேன்? எல்லாம் அந்த வாசுதாமா, அவன்தான். தெரியும் தெரியும். அவன் வம்பு பண்றதுக்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்ல, அதான். அம்மா, நான் உள்ள வரலாமா? வா வா, உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு என்னைக்கு சொல்லிருக்கேன்? வா வா வா, உள்ள வா. இன்னொரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை எல்லா விஷயத்திலயும் நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவனை கெடுத்து வச்சிடாத, புரியுதா? நீ பொம்பளை பொண்ணு, விவரமானவ. 4 நல்ல விஷயம் அவனுக்கு எடுத்து சொல்லு. என்னடி இது? என்ன கோலம் இது? போய் குளிக்கலையா? அடிடே, பூஜைக்கு இப்படியே வர போறியா? நல்லா இருக்கும். இல்லம்மா, வீட்டுக்கு போறதுக்கு டைமே இல்ல. ஏன்? அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? இங்க பக்கத்துல தானடி உன் வீடு இருக்கு. போய் ஒழுங்கா குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வரலாம்ல. அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ற? என்னங்க இது? என்னது? வாசுக்காக இத வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு காலனில பூஜை இல்ல, எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் வாசுவ பாப்பாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலனா வாசுவ இந்த ட்ரெஸ் போட்டு. அது சரி.
ஆனா வாசு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றது? ஏய் கேடி, என்னடி பண்ற? ஏய் சோன் பப்டி, ஏ வாசு கைய விடு. அடிப்பாவி, என்ன வேலை பண்ணிருக்கா பாரு. இத பண்ணிட்டு தான் ஓடுறியா? வாசு கைய விடு விடு. இவ இஷ்டத்துக்கு வரா போறா, நீங்களும் ஓடுறீங்க. இவ உனக்காக என்ன வேணா பண்ணுவா. அதனாலதான் மத்தவங்க கிட்ட வேணா அவ சிடுசிடுன்னு இருக்கலாம், ஆனா உன்ன மட்டும் அவ மனசுல வச்சு தாங்குறா. இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்தா சீக்கிரம் போட்டுட்டு வா. யசோதம்மா, இங்கேயாவது அம்மா பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வருமா? கவலைப்படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவும் இல்ல. நல்லா செக் பண்ணிட்டு தானே சொல்றீங்க? ஏன்னா இல்ல மேடம், நீங்க சொல்ற பேர்ல இந்த காலனில யாருமே இருந்த மாதிரி தெரியல. எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க, அப்படியே இத பத்தி வேற எங்க விசாரிக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நீங்க மீட் பண்ணீங்கன்னா ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஓட்டர்ஸ் ஐடி மூலமா ஏதாவது விஷயங்கள் தெரிய வரலாம். இல்லனா நான் சொல்ற ஒருத்தரை நேர்ல போய் நீங்க மீட் பண்ணுங்க. காலனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. அவர் மனசு வைக்காம இந்த காலனியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமும் நடக்காது மேடம். அவரோட பேரு வாசு. வாசு வாசு